பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்திலே அவருடைய பாதப்படியிலே அமரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அவரை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். இந்த கொடுமையான காலங்களிலே, இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது நியாயம்தானே? பிள்ளைகள் நல்ல வளரணும், ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும், எல்லா விதத்திலேயும் நல்ல காரியங்களிலே முதன்மையானவர்களாக இருக்கணும், எல்லாரும் போற்றி புகழ என் பிள்ளை சிறந்து விளங்கணும் அப்படி என்று யோசிக்கிற தாய் தகப்பன் உண்டல்லவா? அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் நாம் உருவாக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், எந்த பாவத்திலேயும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாதபடி பரிசுத்தமான ஜீவியம் அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்ற விருப்பம்தான் ஏசப்பாவுக்கு கூட. அவர் விரும்புகிற காரியத்தை நாம் நிறைவேற்ற எப்பொழுதும் நாம் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பாவத்தையும் செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமானபடி சித்தமானபடி நாம் வாழும் பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறதான ஆசீர்வாதம் அளவே இல்லை. ஒருவேளை இந்த பூமியிலே நாம் கஷ்டத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு கடந்து வரலாம். கர்த்தரை இன்னமும் என்னுடைய தேவைகளை சந்திக்கவில்லையே, நான் தரித்திரமான வாழ்க்கை வாழ்கின்றேனே, என் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா? எல்லோர்களும் நல்லா வாழறாங்க, ஆசீர்வாதமாய் இருக்கிறாங்க, நாம் அவர்கள் விரும்புகிறதை அவர்கள் பெற்றுக்கொள்கிறாங்க, ஆனா எனக்கு அப்படி இல்லையே என்றெல்லாம் நாம் சிந்திக்கிறது உண்டு. ஆமாம் சகோதரனே, சகோதரியே, அப்படி நினைப்பது நம்முடைய இயல்பான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவர் மிகவும் அக்கறை உள்ளவராயிருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதன் காலத்திலே அதன் நேரத்திலே நம்மளை தகுதிப்படுத்தி, நம்மளை மேன்மைப்படுத்தி, நம்மளை சந்தோஷமாக வாழ வைக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். சரி, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தை தம்மை விட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடக்கடவோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்மளை சுற்றி நெருக்குகிறதான பாவங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மூலமாய் பாவம் செய்ய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும், உறவினர்கள் மூலமாய் பாவம் செய்யக்கூடிய ஒரு சமயம் ஏற்படும், நம் உடன் பிறந்தவர்கள் மூலமாயோ இல்லை தாய் தகப்பன் மூலமாயோ நமக்கு பாவம் செய்யும்படியான ஒரு தூண்டுதல் வரும். ஆனால் அவர்களை காட்டிலும் பாவம் செய்யாதே, பரிசுத்தமாயிரு என்று சொல்லுகிற தேவன் பெரியவரா, இல்லை உலகத்தில் இருப்பவர்கள் நமக்கு பெரியவர்களா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தை சிருஷ்டித்து சகலத்தையும் உருவாக்கி நம்மை ஆசீர்வாதமாய் இந்நாள் வரைக்கும் நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் அருகாமையிலே வந்து நமக்கு பதில் கொடுக்கிற தேவனை நாம் போற்றி துதிக்க, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடிய நல்ல வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது என்ன இடுக்கமான வாசல் என்று நாம் சிந்திக்கும் பொழுது வேதனை, துக்கம், துயரம், வியாகுலம், சஞ்சலம், அவமானம், நிந்தனை, போராட்டம், இதுதான் இடுக்கமான வாசல். இந்த இடுக்கமான வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது விசாலமாய் பிரகாசமாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். பரலோக ராஜ்யத்திலே நம்ம ஆத்மா போய் நிற்கும் பொழுது
இவர்கள் துக்கத்திலிருந்து வந்தவர்கள், பலவிதமான கஷ்டங்களையும் அவமானங்களையும் நிந்தனைகளையும் சகித்து கொண்டவர்கள் என்று நமக்கென்று தனிப்பட்ட ஒரு இடத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறாராம். வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. நமக்காக வைக்கப்பட்டிருக்கும் அந்த மகிமையான வாழ்க்கையை நாம் அனுபவிக்கத்தான் கர்த்தர் பாவத்தை விட்டு விலகிடு என் மகனே என் மகளே என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை சரீரத்தில் பலவீனம் இருக்கலாம், துக்கங்கள் வேதனைகள் நெருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். என் வலது பக்கத்திலே என் தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து நிற்கிறார், நான் எதற்கும் அஞ்சிடேன் என்று தைரியமாய் சாத்தானுக்கு சவால் விட்டு தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையை ருசிச்சு பார்ப்போம். சரி, இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாட்களையும் கொண்டாடுபவர்களை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு உங்களை இம்மட்டும் கிருபையோடு வல்லமையோடு வழி நடத்தினார். அவருக்கு நன்றி செலுத்துங்க. சந்தோஷத்தோடு இந்த நல்ல நாளை அனுசரித்து வர கர்த்தர் நமக்கு கிருபை காட்டினார் என்று அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. பல நாட்களை, பிறந்த நாளையும் திருமண நாளையும் சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு கடந்து வர தீர்க்க ஆயுசு நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை காத்து ரட்சித்துக் கொள்வார். எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாக நாம் பேர் பெற்றவர்களாய் உலகத்திலே ஒளியாய் நாம் ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்குள்ளே நிலைத்திருக்க நாம் ஆயத்தப்படுவோம். கிறிஸ்து தாமே எந்த விதமான நல்ல வழியிலே நடத்த நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே துதி கன மகிமை செலுத்துகிறேன்.